இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கில தேதி 1/5/2024 இந்த டேட்டு குரு பயிற்சி. ஆக இது அன்னைக்கு ஒரு 17:50 நாளிகை பகல் 1:02 இந்த குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் இந்த குரு பயிற்சியால் மிதுன ராசிக்கு என்ன சிறப்பு பலனை எல்லாம் அள்ளி கொடுக்க போகிறார் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். ஆக இந்த மிதுன ராசி உபயராசி. ஆக மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் அடங்கிய நட்சத்திரங்கள் அடங்கிய உபயராசி. ஆக இது காற்று ராசி, ஆண் ராசி, ஒற்றை ராசி. ஒரு நையாண்டி சிறப்பு பொக்கிஷங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய, பிறருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய, ஒரு உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு பொக்கிஷமான நபர்களாகிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆக இந்த குரு பயிற்சி ஒரு பொன்னான பொக்கிஷமான உயரிய சிறப்பு காலங்களாக அமையப்போகிற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த குரு பயிற்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறது. அப்போ இந்த மிதுன ராசிக்கு 12ஆம் பாவநிலை அப்படின்னா ரிஷபராசிக்கு, மிதுனத்திற்கு 12, ரிஷபராசிக்கு குரு மேசத்திலிருந்து பயிற்சி ஆகியுள்ளார். ஆதலால் இந்த மிதுன ராசிக்கு குருவால் என்ன பயன்? அப்போ மிதுன ராசிக்கு குருவால், குரு 2ஆம் இடம் நின்ற இடத்தில் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு நின்று 2ஆம் இடம், அந்த இடம் உங்களுடைய மிதுன ராசி. அப்போ இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது அப்போ 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நீங்கள் சொல்கிற வாக்கை காப்பாற்றிடலாம், குடும்பஸ்தானத்தை காப்பாற்றிடலாம். 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். இப்போ இந்த 2 இடத்தையும் குரு பார்த்துடுறாரு. இப்போ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் உங்களுக்கு முடிஞ்சிருது, குடும்பமும் ஒன்று ஆயிடுது. இப்போ திருமண தடைகளும் நீங்கிடுது. இப்போ குடும்பத்துலேயும் சந்தோஷ குரு வந்துடுறாரு. இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷத்தை குரு பார்க்குறாருன்னா 2ஆம் இடம் முக்கியமான இடமே 2ஆம் இடம் தானே. சொன்ன வார்த்தை இது மாதிரி பணம் வாங்கினேன், இப்போ இந்த டைமில் கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடுக்க முடியல இது வரைக்கும், இனிமேல் கொடுத்துருவோன்னா இந்த குரோதி வருஷத்தில் இப்போ இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ வாக்குஸ்தானத்தையே பார்க்குறாருல, இப்போ சொன்ன வார்த்தையை போய் காப்பாற்றுறா. அப்போது இப்போ நீ சொல்லிட்டு வந்துட்ட, இப்போ வாங்கிட்ட, கொடுக்க முடியல, தடுமாறிட்டு இருக்கிற, இதுக்கு மேலே கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். இப்போ குரு பார்த்துட்றாரு. இப்போ 2ஆம் இடமே குரு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? இப்போ குடும்பமாகுமா? குடும்பத்திலேருந்து விரிசல், விங்கனம், பிளவு, பிரச்சனை, வனவாசம், பஞ்சாயத்து பிரச்சனைகள், இதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் நடந்தது. அதற்குண்டான அமைப்பு இருந்தது. ஆமாம், வைத்திய செலவு, ஹெட்டு, தலை, நரம்பு, இதுக்குண்டான ஏதாவது வைத்திய செலவுகள், பெட்டு, ஆப்ரேஷன் சம்மந்தப்படக்கூடிய வாய்ப்பு, இதுக்குண்டான சுபகரிய செலவுகள் எல்லாம் இதை கடந்திருப்பீர்கள் நீங்கள் மிதுனராசி அன்பர்களே. ஆக இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பிரச்சனையிலேருந்து கால் நடக்க முடியல, கை நடக்க முடியல, பெராலிக்ஸ் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்குது, என்னால் எந்திரிக்க முடியல, பல பிரச்சனைகள் கோளாறு கொடுக்குது, நரம்பு கோளாறு அப்படின்னா மென்டாலிட்டி, ஆக்சுவலாக மைண்டு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கொடுக்கல. ஏனென்றால் மிதுன ராசிக்கு 4ஆம் பாகத்தில் கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆதலால் அப்போ என்ன ஆகும்? குழப்பமான ஒரு நிலையில் இருந்த நீங்கள் குருவால் இனி ஒரு நல்ல நிலைமைக்கு, அந்த ஏற்கனவே இருந்த இந்த பிரச்சனைகள் நான் சொன்னது போல் தடைகள் தகர்த்தெறியப்படக்கூடிய ஒரு சூழல். குறிப்பாக மருத்துவ செலவுகளும், அதே மாதிரி வீடு கட்டுறது, இந்த மருத்துவ செலவுகள், இதுக்குண்டான இழுபறியான இந்த நிலை மிதுனராசி அன்பர்களுக்கு இனி இந்த குருவால் மாறும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அடுத்தது
இப்போ 7ஆம் பாவம் அப்படின்னா 7ஆம் பாவம் குரு நின்ற இடத்தில் நின்று 7ஆம் பாவம். அப்போ இவருடைய 7ஆம் பாவங்கிறது எது? தனுசு. இப்போ தனுசுக்கு குரு 9ஆம் பாவம். ஆக பார்த்து 8 9க்கு பார்க்குறார். அப்போ 8 9 தனுசு. இப்போ 8 9 தனுசு வீடு குரு பகவான். அப்போ அங்கே உச்சம் பெறுகிறார். அப்போ அவருடைய சொந்த வீடு இல்லையா, அதனால் அவர் உச்சம் பெறுகிறார். நிச்சயமாக இந்த பார்வையும் அப்போ திருமண தடைகளுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் ஓகே. அப்போ 4 மிதன ராசிக்கு 4 கேது இருக்குது. அது எப்படி போய் 4ஆம் பாகம்னா தாய்ஸ்தானம். முடிந்த அளவு நீங்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆசானுக்கு, அதாவது வழிகாட்டுபவர்கள் யார்? மாதா பிதா குரு தெய்வம். இந்த 4 பேர்த்த தான் மெயினாக குறிக்கும். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இந்த குரு பயிற்சிங்கிறது ஆசானை காட்டுவது, வளர்த்துபவர்களை காட்டுவது, பெற்றவர்களை காட்பது. அவர்கள்தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை கவனிக்கக்கூடிய இந்த 5 புலன்களையும் உள்ளடக்கி, 5 பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கி, 5 புலன்களையும் உள்ளடக்கி இவர்களிடையே ஆசி பெற்றால் இந்த குரு பயிற்சி இன்னும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு. அப்போ என்னாகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகும். ஆக ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகும். என்ன ப்ளஸ் ஆகும்? சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரு சிறப்பு ஒரு காலம். ஆக இந்த மிதன ராசி அன்பர்களுக்கும் பொக்கிஷமான காலங்களில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் மிதன ராசிற்கு ராகு செவ்வாய் புதன் 10ஆம் இடத்தில் நின்ற ஒரு வாய்ப்பு. இந்த குரு 10ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு உடையவர் தான் இந்த குரு பகவான். ஆக அவருடைய சொந்த வீடு. அதனால தான் நான் சொன்னேன். ஆக பூர்வீகம், பாட்டன் பாட்டி, முன்னோருடைய கர்ம வினைகள் அகல முன்னோர்களை வழிபடுங்கள். சித்தர்களுடைய ஜீவசமாதி சென்று வாருங்கள். இதுக்குண்டான அந்த பாதங்களை, அதாவது பாதங்களை, அந்த உங்களுடைய பொற்பாதங்கள் அவர்களுடைய அந்த பொக்கிஷமான ஆன்மீக, அதாவது அள்ளி கொடுக்கக்கூடிய வரம், அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பொற்பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி வாருங்கள். இந்த நேரத்தில் முடிந்தளவு குரு பகவான் வழிபாடுங்கிறது நம்ம ஆலங்குடி முடிஞ்சளவுக்கு போயிட்டு வரலாம். அப்படி எல்லாரும் இல்லை என்றாலும் குரு பகவானுடைய தலங்கள் மெயின் தளம் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமெல்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஆதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முருகனை பார்ப்பது அப்படிங்கிறது முதல் படையாக ஆவினன்குடி முருகன் பழனிமலை அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஆக முருகன் எங்கேயும் இருக்கார், எங்கேயும் இருக்கார் அவர். ஆக இங்கேயும் இருக்கார், நம்ம உள்ளத்துலேயும் இருக்கார், உங்கள்கிட்டையும் இருக்கார். ஆக எங்கேயும் இருக்கார், இருந்தாலும் அதனுடைய ஆதின்னு சொல்கிறாங்க. அப்போ சித்தர் பெருமக்கள்லாம் நல்லா வாழ்ந்த இடம், இருந்த இடம். அதனால் இந்த சித்தர்கள் பெருமக்கள் வாழ்ந்த இடம் சென்று வாருங்கள், மிகுந்த சிறப்பு. அதனால தான் ஆசான்களை இந்த குரு பகவான் பயிற்சியில் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் மெயின் அப்பா அம்மா கீழே கடவுள் அப்படிங்கிறதே மெயினாக பார்த்தீங்கன்னா முதல் அவங்க தான். அதனால் பாத காணிக்கை அப்படிங்கிற மாதிரி பாத பூஜை செய்வது மிகுந்த சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மிதன ராசி அன்பர்கள் எல்லாம் முன்னோர்களை வழிபடுங்கள், பெரியோர்களை வழிபடுங்கள். ஏனென்றால் இந்த குரு பகவான் அவர்களைத்தான் முக்கியமாக இந்த ஒரு விஷயத்துக்கு அவர்களைத்தான் அழைக்கின்றார். அவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு இந்த பலன்களை, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு வழி கொடுக்கக்கூடிய அவர்களுக்குத்தான் இவர்கள் உதவி புரிகிறார். அவர்கள் மூலமாகத்தான் நீங்கள் பெரியோர்களாக, மதிக்கத்தக்க மனிதர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பகவான் அவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆதலால் தான் பெரியோர்களையும் முன்னோர்களையும் நம்மை பெற்றெடுத்த ஈன்றெடுத்த தாய் தகப்பன்களை பாத பூஜை செய்யுங்கள். இதுதான் உங்களுக்கு இந்த குரு வழிபடுகிறார். இந்த குருனுடைய ஆசீர்வாதம், குருனுடைய நிறைந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால் இதை நீங்கள் இனி இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். இதே ஒரு பொக்கிஷ காலங்களாக மாறி இந்த குரு பகவான் ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த குரு பயிற்சி. ஆனாலும் இதை எடுத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். அப்போ காரணம் இல்லாமல் காரியமில்லை.
அப்போ காரணம் தேவை. அந்த காரியத்திற்கு ஒரு காரணம் தேவை. அது இந்த இப்போ உங்கள் ராசிக்கு, மிதுன ராசிக்கு ஒரு காரணம், காரியம் இரண்டும் அமையப் போகின்ற ஒரு நேரம் இந்த குரு பயிற்சி. அப்போ மிதுனத்திற்கு குரு நின்ற 2ஆம் பாவமாக வருகிறார். அப்போ அவருடைய லக்னாதிபதி, அவருடைய சாரம். அப்போ பாவாதிபதிகளும் அருமையான ஒரு வாய்ப்பில் உங்களுக்கு 90 டிகிரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரின்னா நல்ல ஒரு பவரில் வேலை செய்ய போகிறார். இப்போ குரு நின்று 60 டிகிரியில் குருனுடைய ஒரு பார்வை, அவருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு 66, 68 டிகிரி வாயிலாக குரு வேலை செய்கிறாரு. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? ப்ளஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ்ஸு, சூப்பர் ப்ளஸ்ன்னு சொல்லலாம் குருனுடைய ஆசீர்வாதம். அதனால தான் உங்களுக்கு முன்னோர்களை முறையாக சில விஷயங்கள் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதம் முறையாக எடுத்தால் அவர்களுடைய அனுமதியை பெறுங்கள். அவர்களுடைய அனுமதியை நீங்கள் முறையாக பெற்றால் இனி வரக்கூடிய இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த குருப்பெயர்ச்சி, இந்த வருடம் மிதுனராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலம் என்று சொல்லலாம். நான் சொன்ன இது ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாம் கடந்து வரலாம். என்ன மின்னல் அடித்தாலும் புயல் அடித்தாலும் கடந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் மிகுந்த சிறப்பு. 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, தொழிற்சாலம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தான கர்மாவை. நீங்கள் கர்மா அப்படின்னா நீங்கள் நேராக போய் உடனடியாக போய் ராமேஸ்வரம் போய் திலவம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணுங்கிற மாதிரி பண்ண அந்த ரூட்டை நான் கொடுக்கல. முடிஞ்ச அளவுக்கு கர்ம பலன்களிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு பொக்கிஷம் மருந்து. உங்கள் தாய் தந்தையரை வணங்குங்கள், பெற்றோர்களை, முன்னோர்களை, காலம் சென்றவர்களுக்கு கூட. அதாவது என்ன ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, எல்லாத்துக்கிட்டையும் நம்மளோட முக்கியமாக ஒவ்வொரு வீடியோவிலையும் போடக்கூடிய கருத்து, அப்பா அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது, நல்ல முறையில் இருக்கும்போது அவர்களை ஒரு பொக்கிஷமாக பாத பூஜை செய்து வணங்குங்கள். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். நீங்கள் ஒரு பொற்காலத்திற்கு கொண்டு போய் அழைத்து கொண்டு அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்கள் இருக்கும்போதே அந்த பொற்காலத்தை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு, குடிசையும் கோபுரமாகும். அதுக்குண்டான ஆசீர்வாதம் முழுமை பெறும். அதனால தான் நான் சொல்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் பெரும்பாலும் நான் சொல்லக்கூடியது ஒவ்வொரு வீடியோவிலும் கொடுக்கக்கூடிய கருத்து, பெற்றவர்களை இன்று அவர்கள்தான் கடவுள், அவர்கள்தான் தெய்வம், ஈன்றெடுத்தவர்கள் அவர்களை மீறி எந்த சக்தியும் உலகத்திலேயே கிடையாது. ஆக முதல் சக்தி, அந்த சக்தி, அதை அவர்களுக்கு பாதை பூஜை முறையாக செய்யுங்கள். அவர்களிடம் கோபம் வரும், தாகம் வரும், அத்தனையும் உள்ளடக்கி சில உள்வாங்கி சில அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களை, அதாவது கோபம், மனம், அதே மாதிரி அவங்க மன அழுத்தம் வர்றவருக்கு கஷ்டம் கொடுக்காத அளவுக்கு சில விஷயங்கள் அங்கே கொண்டு செல்லக்கூடாது. அதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஆசீர்வாதம் இருந்தால் மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறானே, இந்த அதாவது 5 புலன்களும் அடக்கி ஆளக்கூடிய அந்த பவர், இந்த 5 பஞ்சபூத தத்துவம் தான் இந்த உலகம், அதுதான் இந்த மனிதன், அதுதான் இந்த இறை. இது எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆதலால் முடிந்தளவு நீங்கள் இந்த காக்கை குருவிகளுக்கு முடிந்தால் உணவளியுங்கள். ஈசானிய மூலையில் ஏதாவது தண்ணி, இறை ஏதாவது தானம் போடுங்கள். சிட்டுக்குருவிகள், காக்கைகள் உணவு அது அருந்தினால் இந்த கர்மாவிலிருந்து விடுபடலாம். இது ஒரு பெரிய பொக்கிஷம். முடிந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணி முறையாக செய்து பாருங்கள் மக்களே. நல்ல ஒரு பொக்கிஷமான காலங்கள் மிதுனராசி அன்பர்களே. இனி வரக்கூடிய ஒரு காலங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு கோடி நன்மை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து ஒரு பொக்கிஷ காலங்களில் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.